அமெரிக்காவின் முதலாவது இந்து எம்பியான துளசி கபாட் தேசிய உளவுத்துறையின் இயக்குநராக தேர்வு. மீண்டும் ட்ரம்ப் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பணியாற்றியவருக்கு முக்கிய பொறுப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எக்ஸ் சமூக வலைதளத்திலிருந்து 1,15,000க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் விலகல். எக்ஸ் தளத்துக்கு மாற்றாக ப்ளூ ஸ்கை தளத்தில் ஒரே வாரத்தில் 10 லட்சம் பேர் இணைந்தனர். எனது உடல் மாறியிருந்தாலும் அதே எடையில்தான் இருக்கிறேன் என்று சுனிதா வில்லியம்ஸ் விளக்கம். சைக்கிளிங், ட்ரெட்மில்லில் ஓடுதல் மற்றும் பளு தூக்குதல் உள்ளிட்ட உடற்பயிற்சிகளை வழக்கம் போன்று செய்து வருவதாகவும் தகவல். டிசிக துணை பொதுச் செயலாளரும் மார்டினின் மருமகனுமான ஆதவ் அர்ஜுன் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த மார்ச் சோதனையின் தொடர்ச்சியாக மீண்டும் ஆய்வு. மருத்துவ கட்டமைப்பில் புதிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கருத்து. அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பு குறித்து கூட்டு தணிக்கை நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேஷ்டி சேலை தயாரிப்பு பணி வேகப்படுத்தப்பட்டுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் ஆர். காந்தி தகவல். திட்டமிட்டபடி பொங்கலுக்கு முன் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்படும் என பேட்டி. சென்னை ஜிஎஸ்டி சாலை பல்லாவரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அணிவகுத்து நின்ற வாகனங்கள். காலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் கூடுதல் போலீசாரை பணியமர்த்த கோரிக்கை. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கடந்த 3 வாரங்களில் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக 85 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளனர். இது தவிர 2 கிலோ 222 கிராம் தங்க நகைகளும் 2 கிலோ 680 கிராம் வெள்ளிப் பொருட்களும் காணிக்கையாக செலுத்தப்பட்டதாக கோயில் நிர்வாகம் தகவல். ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் மல்லிகைப்பூ 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரை ஏலம். பூக்களின் வரத்து குறைவு மற்றும் முகூர்த்த நாட்களில் பூக்களின் தேவை அதிகரிப்பால் பூக்கள் விலை உயர்த்து விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 880 குறைந்து ரூபாய் 55,480க்கு விற்பனை. தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 110 குறைந்து ரூபாய் 6,935க்கு விற்பனை. மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவர்கள் போராட்டம். புறநோயாளிகள் பிரிவுகளில் சிகிச்சை பாதிப்பு. கத்திக்குத்துக்கு உள்ளாக்கி ஒரே நாளில் மீண்டும் சாதாரணமாக உணவு உட்கொண்ட மருத்துவர் பாலாஜிக்கு கை கொடுத்து வாழ்த்திய அமைச்சர் மா. சுப்பிரமணியன். இன்னும் 2 நாட்கள் மருத்துவர் பாலாஜி சிகிச்சையில் இருப்பார் என்று மருத்துவத்துறை அறிவிப்பு. குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக நம்மை வடிவமைத்துக் கொள்வது ஒவ்வொரு பொறுப்புள்ள மனிதரின் கடமை. குழந்தைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வாழ்த்து. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 135வது பிறந்த நாள் இன்று. டெல்லியில் உள்ள நேரு நினைவிடத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மரியாதை. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் திருப்பதி பாலாஜி கோயிலில் சுவாமி தரிசனம். கெஜ்ரிவால் தனது மனைவி சுனிதாவுடன் கோயிலை சுற்றி வழிபாடு செய்தார். காங்கிரஸ் தனது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து மக்களை ஒருமுறைதான் ஏமாற்ற முடியும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. மோடி தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஆட்சி அமைத்தால் மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உதவிகள் அதிகரிக்கும் என்றும் மகாராஷ்டிராவில் பேட்டி. குற்றாலம் மெயின் அருவியில் ஆய்வு மேற்கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனிடம் உடைமாற்றும் அறையில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று அமைச்சர் உறுதி. கண் பரிசோதனைக்கு நேரம் ஒதுக்குங்கள். வருடாந்திர கண் பரிசோதனை அனைத்து வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும்.
உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு இசையமைப்பாளர் AR ரகுமான் எக்ஸ் தளத்தில் விழிப்புணர்வு பதிவு. நடிகர் சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் வெளியான நிலையில் சென்னையில் உள்ள திரையரங்குகளில் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள். அமெரிக்காவில் அதிவேகமாக காரை ஓட்டி சென்று நீச்சல் குளத்தில் காருடன் மூழ்கியவர் மீட்பு. வெளியேற முடியாமல் உள்ளே சிக்கியவரை காரின் சன்ரூஃப் கண்ணாடியை உடைத்து மீட்ட காவல்துறை அதிகாரி. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.